கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான ஜயன் டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாட்களின் வாழ்த்துக்களையும் புது வருட வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆம், கிறிஸ்து சமாதான பிரபு நம்முடைய உள்ளத்தில் வந்தார். பாவ இருளில் தடுமாறி நிம்மதியற்று கிடந்த நம்முடைய வாழ்வில் இயேசு வந்ததினால், இந்த பூமியில் மனிதனாய் பிறந்த அவர் நமக்குள் பிறந்ததினால்தான் மாபெரும் மகிழ்ச்சி, மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த பண்டிகையை கொண்டாடுகிற இந்த நாட்களிலே கிறிஸ்து சமாதான பிரபுவாய் உங்கள் உள்ளத்திலே ஆளுகை செய்வாராக, வாசம் பண்ணுவாராக என்று நான் வாழ்த்துகிறேன். நம்மை தேடி வந்த இரட்சகர் இயேசுவை அந்த சாஸ்திரிகள் தேடி வந்தது போல ஒவ்வொரு நாளும் இவரை தேடுவதற்கு மறவாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் இவருடைய முகத்தை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அந்த சாஸ்திரிகள் அவரையே பணிந்து கொண்டார்கள். இவரையே ஆராதியுங்கள், இவரையே நேசியுங்கள், இவர் ஒருவரையே பணிந்து கொள்ளுங்கள். அவர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களிலிருந்து விலக்குவார். இந்த சாஸ்திரிகள் செய்த காரியம் கடைசியாக தங்களிடத்தில் இருந்த பொக்கிஷங்களை திறந்து அவருக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயத்தை திறந்து தகப்பனுக்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த பண்டிகை நாளிலே தீர்மானிப்போம். மாபெரும் ஆசீர்வாதத்தை காண்போம். ஐயோ, 2025 ஆண்டு பல காரியங்களை என் வாழ்க்கையிலே எதிர்பார்த்தேன், ஒன்றும் நடக்கவில்லையே என்று சோர்ந்து போய்விட்டீர்களோ? தளர்ந்து போகாதிருங்கள். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறவர். நாம் நினைத்திராத நேரத்திலே சடுதியிலே அற்புதங்களை செய்கிறவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த 2026 ஆண்டு ஆண்டவர் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகையினால்தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக 36வது அதிகாரம் 11வது வசனத்தில் இவ்வாறு சொன்னார்: உங்களை பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபித்து முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2026 ஆண்டு உங்களுக்கு நற்சீர் உண்டாக நான் ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். தேவனோடு இணைந்து நடங்கள், மாபெரும் அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். God bless you.